ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பாலை யூஸ் பண்ணி ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான குடலை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வெந்நில நல்லா ஒரு 3 or 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வெந்நில போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாக்கெட்டில் வாங்குறத விடவும் அரைச்சி எடுக்கிறது தான் நல்லது. அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 4 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கிட்டோம். எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சின்ன உள்ளி, தக்காளி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா மூடி வச்சு வேக வச்சு வதக்குங்க. இல்லைன்னா அது நம்ம மேலே தெரிக்கும். நல்லா வதக்கணும். ஆயில் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள், அதோட கலரே எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல மிளகு, ஜீரகத்தை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம சேர்ப்போம். வதக்கி வச்சுருக்கிற உள்ளி, தக்காளி கூட இந்த குடலை வந்து சேர்த்துக்கோங்க. வேக வச்சு எடுத்த குடலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரகம், நல்ல மிளகை வந்து பொடியை வந்து சேர்த்துக்கணும். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சேர்த்துக்கிட்டு உப்பு, மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்க விடணும். அப்போதான் அந்த மசாலாவோட வாசனை போகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை வந்து அது கூட ஊற்றணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கலாம். குழம்பா வேணும்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி எடுத்துக்கலாம். இது நமக்கு வந்து கூட்டு தேவைங்கிறதுனால நல்லா வற்ற விடணும். நல்லா கொதிக்க விட்டு அந்த தேங்காய் பால், அந்த தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா பார்த்தோன்னா அழகான கூட்டு ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்குதுன்னு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு அப்புறமா பார்த்தோன்னா கூட்டு ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்படி கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.